தமிழ் மூவி ரிவ்யூ கோவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரபாஸ், கமல்ஹாசன், பசுபதி, சோபனா இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்ச கல்கி படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தை நாக் அஸ்வின் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடியே கீர்த்தி சுரேஷை வச்சு மகாநடி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸரும் பண்ணியிருக்காரு. இந்த படம் பெரும் பொருட்செலவுல வந்த ஒரு படம். இந்த படத்தினுடைய கதையை சிம்பிளா சொல்லிடலாம். அதாவது தீய சக்தியிலிருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக கிருஷ்ணர் எடுக்க போற அடுத்த அவதாரம் தான் இந்த படத்தினுடைய கதை. அதாவது இந்த அவதாரம் நடக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 4000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அந்த அவதாரத்தை எடுக்கும் போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இயற்கையை முழுசும் மனுஷன் அழிச்சிருவான் அப்படிங்கிறத இதுல தெளிவா காமிச்சிருக்காங்க விஷயத்த. உலகத்துல தோணுன முதல் ஊரும் காசி தான், இருக்க போற கடைசி ஊரும் காசி தான் அப்படின்னு காசிய இன்னும் ஒரு 4000 வருஷம் கழிச்சு அது எப்படி அந்த ஊர் இருக்கும் அப்படிங்கிறத அழகா காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா இது உண்மையிலேயே ரொம்ப வர்த்தான படம்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய தரத்துக்கு நிகரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கும் கூட சின்ன இடத்துல ஒரு பயம் கூட வருது. என்னன்னா, இயற்கைக்கு எதிராக நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கும் ஃபியூச்சர்ல எப்படிதான் அப்படிங்கிற ஒரு பயத்தை கூட உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்துல என்ன விஷயம் அப்படின்னா, படத்துல பிரபாஸ் தான் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா படத்துல ரொம்ப நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிக்கிறது அவர் தான் பண்ணியிருக்காப்ல. ஹீரோயிசம் அப்படின்னா இதுல மேக்சிமம் அமிதாப் பச்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவருடைய ரோல் உண்மையிலேயே சரியான ரோல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அமிதாப் பச்சனுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயும் பிரபாஸும் அமிதாப் பச்சனும் ஈக்குவலா நின்று சண்டை போடுற காட்சிகள்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. மேக்சிமம் காட்சியே அவங்க ஃபைட் பண்றது தான் ரொம்ப கூஸ் பம்பை கிளப்புது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை 3Dல ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால 3D எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த கனெக்டிவிட்டி ஒவ்வொரு சீனையும் இன்னொரு சீனோட சிங்க் பண்ற விதம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இது எதுக்குடா நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும், ஆனா இதுக்காக தான் அது நடக்குது அப்படின்னு சில விஷயத்த ரிவீல் பண்ணும்போது உண்மையிலேயே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரபாஸ்க்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க, அதாவது இன்ட்ரோடக்ஷனுக்காக. அது ஆக்சுவலி அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்குடா இப்படி எல்லாம் தேவையில்லாம ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃப்ல வர்ற அத்தனை சீனுமே வர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வல் சீன்ல இதுக்கு மேல நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே என்னோட எதிர்பார்ப்பை பூர்த்தி அடைய செய்யுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை ஒரு பார்ட்டோட விடாம இதனுடைய யூனிவர்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அப்படி பார்த்தா இது பார்ட் 2 இல்ல, நிறைய பார்ட் இதுல வரும் அப்படின்னு தோணுது. கமல்ஹாசன் அவர்கள் இதுல 2 சீன் தான் வருவாரு. முதல் வர சீன்ல பாத்தீங்கன்னா இது கமல்ஹாசனா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். பட் 2வது சீன் அதுதான் இந்த படத்தினுடைய சரியான சீனு. ஆனா அந்த சீன் கடைசியில டைரக்டருடைய கார்டு போட்டதுக்கு அப்புறம் இது பண்ணிருப்பாங்க. உண்மையிலேயே கமல்ஹாசனுடைய பக்காவான சீனு அதுதான். செம மாசா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. ஆனா அது செகண்ட் பார்ட்ல தான் வரும் அப்படிங்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்த விஷயம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கான ஹைப்பை நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க. கண்டிப்பா செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த படத்தினுடைய கதையினுடைய கருவை அங்கதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் இந்தியன் சினிமாக்கு கண்டிப்பா ஒரு மைல்கல் தான். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலியோட தாராளமா போய் பார்க்கலாம். 3Dல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தை பத்தி என்னுடைய மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுத்திட்டீங்கன்னா நான் போடுற ரிவ்யூ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கும். மீண்டும் இதே மாதிரி மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.